மற்றும் ஒரு அண்மை செய்தி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்த காரணத்தினால் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். வணக்கம். அதாவது மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றோட பெய்த மழையினால 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் விழுந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அதாவது மேட்டுப்பாளையம், சிறுமுகை மற்றும் காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களா மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பலத்த காற்றுடன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று மாலை காரமடை அருகே இருக்கக்கூடிய கண்டியூர் மற்றும் பணப்பாளையம் கிராம பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றோட மழை பெஞ்சிருக்கு. இதுல காற்றின் வேகம் தாங்காமல் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்திருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரங்கள்ல அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த வாழை மரங்கள் அடியோட சேதம் அடைஞ்சதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மிகவும் கவலைக்குள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசுத்துறை அதிகாரிகள் சேதமடைந்த வாழை தோட்டங்களை ஆய்வு செஞ்சு சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உண்டான இழப்பீடு வழங்க முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.